லேட்டெக்ஸ் ஃபோம் அப்படிங்கிறது ரப்பர் மர பால்ல இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷத்துக்கு மேலே உலகத்தில் இருக்குங்க. 120 வருஷம் அப்படிங்கும் பொழுது ரப்பர் பால் அப்படியே லேயராக ஊற்றி அதை கொஞ்சம் கெமிக்கல்ஸ் கலந்து ஒரு ஷீட் மாதிரி ஒரு டயர் மாதிரி வச்சோம் அப்படின்னா 50 வருஷம் 100 வருஷம் கூட அப்படியே கிடக்கும். அது வந்து ஒரு ஹார்டான மெட்டீரியல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஒரு விஷயம், அது வந்து யாரும் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் கேவிட்டின்னு வந்தது, பின்கோர் டிசைனு, அப்புறம் நிறைய ப்ராசஸ் எல்லாம் தான் இருக்குது. இப்போ இண்டோ ஃப்ரெஞ்சு பிராண்டை பொறுத்த வரைக்கும் டன்லப் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ டன்லப் ப்ராசஸ் இல்லாமல் தலாலே, சிந்தட்டிக்கு, ஹைப்ரிட்டு அந்த மாதிரி மிக்சிங் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் டன்லப் ப்ராசஸ் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. கூகுளில் படிங்க, நான் சொல்கிறத விட்டுருங்க. கூகுளில் போயிட்டு நீங்கள் ரீட் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த பொருள் வாங்கினாலும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்ணுறீங்க, நல்லது. லாஸ்ட்டாக டிசைட் பண்ணும்போது எப்படி ஓட்டு போடும்போது கடைசி நிமிஷத்தில் ஏதாவது மாற்றி குத்திடுவீங்க பாருங்கள், அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடக்கூடாது. நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள், திருப்தியாக வாங்குங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேஷன். இப்போ இந்த 25 வருஷம் ஒரு பொருள் இல்லை மார்க்கெட்டு கலாச்சாரம் ஒரு மாதிரி இருக்குன்னா புதுசாக ஒரு தலைமுறை வரும்பொழுது மாறும். இப்போ வந்து லேட்டெக்ஸ் ஃபோம் 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. 1985க்கு அப்புறம் தான் ஃபோம், பியூ ஃபோம், பாலியுரித்தீன் ஃபோம் வந்தது, டாமினேட் பண்ணிச்சு. இப்போ வரைக்கும் பியூ ஃபோம் நல்லா போயிட்டுருக்கு. அதனால் காம்படிஷன் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லேட்டெக்ஸ் ஃபோமை பொறுத்த வரைக்கும் 1000 கம்பெனி வரலாம், மார்க்கெட்டில் நிற்கலாம், காணாமல் போகலாம். ஆனால் இண்டோ ஃப்ரெஞ்சு பிராண்டு 67 வருஷமாக ஒரே மாடல் ஒரே குவாலிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே அதுலேருந்து மாற மாட்டோம், பிஸ்னஸ் இருந்தாலும் இல்லாட்டியும். இந்த 25 வருஷம்னு எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, கோவிட்னு ஒன்று வரல அப்படின்னா 25 வருஷம் முன்னாடி லேட்டெக்ஸ் இருந்தது. கோவிட் வந்ததுக்கப்புறம் லேட்டெக்ஸ் ஃபோம் உலகம் ஃபுல்லாக நல்லாவே ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா இருக்குது. இப்போ மறுபடியும் நீங்கள் மெமரி ஃபோமு, ஸ்ப்ரிங் பெட்டு, காயர்னு நிறைய பேர் மாறிட்டு இருக்கீங்க. ஏன்னா லேட்டெக்ஸில் நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு ஆன்லைனில் போயிட்டு மேட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ஆப்ஷன் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தேடி 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 கடைசியில் எது முக்கியமான பாயிண்ட்டுங்கிறத மறந்துடுங்க. டியூரபிலிட்டி முக்கியம், ஹீட் வரக்கூடாது, ப்ராப்பர் கேரண்டி முக்கியம், லோக்கல் சர்வீஸ் முக்கியம். இதெல்லாம் தான் பார்த்துட்டு தான் நீங்கள் அதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு சூட் ஆகுமான்னு பார்த்து செய்யணும். அது நீங்கள் பண்ணுறதே கிடையாது. என்னென்னமோ வாங்க போயிட்டு கடைசியில் எதையோ வாங்கிட்டு போகிறீங்க.